வணக்கம். என்னுடைய பேர் சந்திரசேகர். என்ன அப்பு ரொம்ப சீன் போட்ட? இப்ப என்ன ஆச்சு? உன் பிரியாணி கடைய ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க போல. இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாது, ரொம்ப சீன் போடக்கூடாது. இப்ப சீன் போட்டனால என்ன ஆச்சு? வச்சோம் பாரு ஆப்பு. எப்படி டே கதறியே, அழுகுற, மனசளவுல துடிக்கிற. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, யாரையும் எதிர்த்து ரொம்ப நீ ஆடக்கூடாது. உனக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? சண்டையெல்லாம் போடுற எல்லார்கிட்டையும். உன்னை ஒரு 4 மீடியாக்காரங்க வந்து வீடியோ எடுத்து 4 பேரோட கம்பேரிசன் பண்ணிட்டா நீ பெரிய ஆள் ஆகிட முடியுமா? நீ ஆடிக்கார வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? நீ டிரைவர் தான், ஆடிக்கார் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ பெரிய ஆள் ஆகிட முடியுமா? நான் பிரியாணி கடை வச்சேன், நான் பிரியாணி கடையில சம்பாரிச்சேன், அப்படி இப்படின்னு பேசுன. இப்ப என்ன ஆச்சு? அதுக்குதான் ஓவரா ஆட்டம் போடக்கூடாது. ஆடணும், அடக்கிடுவோம். பார்த்துக்கோ. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சேனல் வச்சிருக்கேன், அதுல பிரியாணி கடைகளை பத்தி நான் ஆஹா ஓஹோன்னு பேசுவேன். எனக்கு கீழே 4 பேர் வேலை செய்யறாங்க. நான் முதலாளி ஆகிட்டேன். ஏன் முதலாளி எல்லாம் வந்து தொழிலாளியா இருந்தவங்க வந்து நான் முதலாளி ஆகக்கூடாது அப்படி இப்படின்லாம் டயலாக் எல்லாம் பேசினேன். இப்போ உன் வாயில என்ன ஆச்சு? அப்படியே ரிவைஸ் வாங்க ஆரம்பிச்சிட்ட. என்ன அப்படிதானா? அவ்வளவுதானா? ரொம்ப ஆடக்கூடாது, பார்த்து ஆடணும், சரியா? எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஆடணும், ஒரு நாள் அடக்கிடுவோம், சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற வீடியோ தாங்க இப்போ போய்கிட்டு இருக்கு. யாரை பத்தி பேசுறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம அப்பு கடை பிரியாணி தாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் கடை, அவரு குடோனை வந்து சீல் வச்சுட்டாங்க. அதாவது ஃபுட் செய்யற இடத்த வந்து சீல் வச்சுட்டாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்க தொழில் செஞ்சு மேல இடத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அங்க பாத்தீங்கன்னா அந்த டபரா உணவு செஞ்சுக்கிட்டு இருந்த இது வேலை செய்யறவங்க அத்தனை பேரையும் வெளியே அனுப்பிச்சு அதிகாரிகள் சீல் வச்சுட்டாங்க. அவரு ரொம்ப மனசளவுல பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வீடியோக்கள் வெளியிடுறாரு. நான் பாத்தீங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை, வெறும் 5000 ரூபா தான் இருக்கு, நான் ஆடி கார் வாங்கியிருக்கேன், நான் கஷ்டமான சூழ்நிலை இருக்கேன், என்னை நம்பி ஒரு 10-20 குடும்பம் இருக்கு, நான் இப்ப அவங்களுக்கான தொழில் நான் உதவி செய்யணும், சாப்பாடுக்கு அன்றாடு நான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வருத்தமான வீடியோ போட ஆரம்பிச்சாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்ம அப்புவை பார்க்கும்போது. அவர் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவரா இருந்தாரு, தொழிலாளியா இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பிரியாணி கடை வச்சிருக்காரு, வண்டி கடை பிரியாணி. அந்த பிரியாணி கடை வச்சு அதுல டெய்லி வந்து அவர் யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு. அந்த யூடியூப் சேனல்ல சில வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணுவார். நான் இது மாதிரி பிரியாணி செஞ்சிருக்கேன், இன்னைக்கு வந்து நான் இது மாதிரி இது பண்றேன்னு சொல்லி மக்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாரு. இப்படி வண்டி கடையை ஆரம்பிச்சாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலும் மேலும் வளர ஆரம்பிச்சாரு. வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு சில பிரச்சனைகளும் சில தொல்லைகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை இருக்காருங்க. அவரை பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. எங்களை நம்பி இத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க மிஸ்ஸஸும். எங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, நாங்களும் வந்து கடன் எல்லாம் வாங்கிதான் நாங்க இன்னைக்கு வந்து தொழில் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அன்றாட சம்பாதிப்போம், சம்பாதிக்கிறத அன்றாட டேலி பண்ணிடுவோம். யார் யாருக்கு கொடுப்போம், எங்க கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கும் கொடுத்து அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பை வச்சுதான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அது போக இல்லாம வெளியே வந்து நாங்க கடன் வாங்கி தான் நாங்க வந்து தொழில் செஞ்சு முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் செய்யற இடங்கள்ல வந்து சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம தொழில் செஞ்சு முன்னேறும் போது யாருக்கும் பிடிக்காது. அந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஒருத்தவங்க முன்னேற்றம் அடையும் போது எல்லாருக்குமே வந்து போராமப்படதான் செய்வாங்க. அதுவும் சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பிரியாணி கடை இருக்கு, ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. நம்மளை சுத்தி உள்ளவங்களே நமக்கு வந்து சில நேரம் எதிரிகளா இருப்பாங்க, நமக்கே தெரியாது. அதனால எப்பவுமே நம்ம சில விஷயங்களை வந்து பொறுமையா தான் கையாளணும். கோவப்படுறதோ மனசளவுல பாதிப்படையாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதுக்கான செயல்முறைகளையும் திட்டங்களையும் நம்ம வந்து முயற்சி செஞ்சுதாங்க முன்னேறணும். இப்ப அப்பு அந்த நிலைமையில தான் இருக்காரு. என்னுடைய இது என்னன்னா அவர் வந்து மனசை தளர விடக்கூடாது, பாதையை நோக்கி கண்டிப்பா அவர் வந்து முன்னேறி சென்றுட்டு தான் இருக்கணும். இப்ப அவர் கடையை வந்து கடையில அவரு செய்யக்கூடிய அந்த ஃபுட் இது வந்து சீல் வச்சுட்டாங்க செய்யக்கூடிய இடத்துல. இப்ப அவரு அந்த இது ப்ராசஸ் போயிட்டு இருக்கனால இப்போதைக்கு அவர் கடை திறக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அவருக்கு கீழே நிறைய வேலை ஆட்களும் இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. அவர் அந்த மனநிலைமையில தான் இருக்காரு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வரும்.
நீங்க வந்து மனச தளர விடாதீங்க. ரொம்ப பொறுமையா, நிதானமா கையாளுங்க. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய பாதையை நோக்கி சென்றடையலாம். அதனால நீங்க மனச தளர விட வேண்டாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா அவரு கடை ரசிகர்கள் நெறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா, அவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு, "எங்க கடைக்கு வாங்க. 120 குடுத்துட்டு நல்லா அன்லிமிட்டடா சாப்பிடுங்க." மனசார சொல்லுவாரு. ₹100 பிரியாணி, எக்ஸ்ட்ரா ஒரு ₹20 நீங்க பே பண்ணிட்டு, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதுவரைக்கும் நம்ம அவர் கடையில வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டது கிடையாதுங்க. கண்டிப்பா சென்னை 77ல இருக்கு. நான் அந்த பக்கம் போகும்போது சில நேரம் அவங்க கடைய பார்த்துருக்கேன். பிரான்சஸ் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திறந்து வந்தாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல. கடைக்கும் நெறைய இருக்கும். கண்டிப்பா அவர் கடையில ஒரு நாள் சாப்பிடுவோம். அதுக்கான வாய்ப்புகள நம்ம கண்டிப்பா செய்வோம். ஏன்னா, இப்ப அவர் கடை வந்து அவருடைய ஃபுட் செய்யக்கூடிய இது வந்து இடத்த வந்து சீல் வச்சிருக்காங்க. அது திறந்த உடனே கண்டிப்பா நம்ம அவர் கடையில சாப்பிடலாம். அவருடைய ஃபேன் பேஸ் எல்லாருமே இருப்பீங்க. கண்டிப்பா அவர்கள் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிய குடுங்க. நெகட்டிவான ஒரு எனர்ஜி குடுக்காதீங்க. அதே மாரி சில பேர் வந்து சில பொய்யான இத வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுட் இதுல வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க, அத ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா, அவரு சின்ன அளவுல இருந்து மேல வந்திருக்காரு. கண்டிப்பா அத வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வெளியிடணும். ஆனா, அவங்க எதுவுமே சொல்லாம வெறும் சீல் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. சீல் வச்சுட்டு போனா நம்ம எத நோக்கி சொல்றது? அது நமக்கு தெரியல. அதிகாரிகள் அவங்க ப்ராசஸ வந்து அவங்க சொல்றாங்க. அ ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கடையில பார்த்துருக்கேன். நல்ல நீட்டா தான் செய்வாங்க எல்லாருமே. அந்த ப்ராசஸ் படி. நான் அந்த பக்கம் வேலையா போகும்போது சில நேரங்கள்ல அவர் கடைய பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டங்கள் இருக்கும். நல்லா நெறைய ஃபேன் பேஸ் அவருக்கு உண்டு. பிரியாணி ரசிகர்கள் நெறைய இருக்காங்க. தவறான ஒரு ஒரு இத வந்து பரப்பாதீங்க அவங்க கடைய பத்தி. அவருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கருத்துக்கள நீங்க வந்து பின் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஆன்ல தான் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர். நன்றி, வணக்கம்.